டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான டெஸ்ட் சீரீஸ் ரேபிட் ஃபயர் 2.0 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த 2.0 கான்செப்ட் என்னன்னா, கண்டினியூஸாக டெய்லி 42 டேஸும் தொடர்ந்து டெய்லி 100 மார்க் டெஸ்ட். ஸோ ரைட் ஸ்ட்ராட்டஜியான சிலபஸ், அதுக்கான ரைட்டான வேர் டு ஸ்டடி, ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி பர்ஃபெக்டான கொஷின் பேப்பர். ஸோ ஒரு புக்லெட் டைப்பான கொஷின் பேப்பர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கான இந்த டெஸ்ட் சீரீஸ் நான் இந்த 42 நாளுமே ஹோல் டே ஃபுல்லாக தமிழ், அடுத்த நாள் அப்படியே ஃபுல்லாக மேக்ஸ், அப்படியே அடுத்த நாள் அப்படியே வந்து பாலிட்டி, ஐஎன்எம், அப்படியே இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, அப்புறம் யூனிட் 6, இப்படி எல்லா ஏரியாவும் டிராஸ்டிக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்படி போகக்கூடிய இந்த டெஸ்ட் சீரீஸை ஜாயின் பண்ணி ஸோ அப்கமிங் இருக்கக்கூடிய இந்த குரூப் 4 கிராக் பண்ணுறதுக்கு ஒரு ரைட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்னா, அந்த டெஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா என்டையர் அந்த ரேபிட் ஃபயருடைய 3.0ல ஒன் டே விட்டு ஒன் டே 200 மார்க் ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அப்புறமா கண்டினியூஸாக 40 டேஸ் கம்பல்சரி உங்களுக்கு வந்து லாஸ்ட் அந்த எக்ஸாம் டைம் முடிகிற அந்த 40 டேஸ் கண்டினியூ 200 மார்க் டெய்லி ஃபுல் டெஸ்ட் அப்படின்ற பேஸ் பண்ணுற டெஸ்ட் சீரீஸ். இது டோட்டல் டெஸ்ட் சீரீஸ்க்கு உங்களுக்கு 4500 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். ஸோ இதுக்கான உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோட உங்களுக்கு கொடுக்குறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கான செப்பரேட் ஹாஸ்டல்ஸ் வந்து அவைலபிள் நம்மக்கிட்ட. ஸோ டெஸ்ட் சீரீஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி டெஸ்ட்ன்றதை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஒன்லி ஆஃப்லைனில் கண்டக்ட் பண்ணுறோம், தெர் இஸ் நோ ஆன்லைன். ஸோ அப்போ இது மாதிரி பேஸ் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் சீரீஸ். ஸோ இருக்கக்கூடிய மாணவர்கள் ஏற்கனவே வெற்றியை தவற விட்டவங்க, லைக் வந்து 160+, 162, 63, 64 இந்த மாதிரிலாம் எடுத்து தோத்துருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த டெஸ்ட் சீரீஸ் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். ஸோ புது சிலபஸை பேஸ் பண்ணுற டெஸ்ட் சீரீஸ் ஸோ ஃபாலோ பண்ணிக்கலாம்.